ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான். சித்தி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. என்னன்னு சொன்னேன் இல்லை, ஆல்ரெடி உங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்க வீடு அம்பத்தூரில் இருக்குது. கிளம்பியாச்சு. போனோன்னே ராக்கி வெல்கம் பண்ணார். அடுத்தது என்ன டீயும் வெல்கம் பண்ணிச்சு. சித்தி வந்து டீ ரெடியாக போட்டு வச்சுருந்தாங்க. போனோடனே டீ சாப்பிட்டாச்சு. டீ குடிச்சிட்டு அடுத்தது வந்து பார்த்தா அவளுக்கு மேக்கப் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. சித்தி பொண்ணுக்கு அவளுக்கு 9 மந்த்து சீமந்தம். அதான் சரி போயிட்டு சும்மா ஃபேமிலியை மட்டும் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி சித்தி பண்ணாங்க. அவளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும்ட்டு. இது சித்தி, இது தங்கச்சி வீட்டுக்கார், இவங்க தான். ஸோ இது தம்பி, தெரியும் ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே. இது இன்னொரு தம்பி, அதாவது அவன் தம்பி ஆஃபீஸில் வேலை பார்க்குற பையன். இது அதுக்கப்புறம் ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க மேக்கப் எல்லாம். மேக்கப் போட்டது எல்லாமே என்னோட மாமா பொண்ணு தான். அவள் பியூட்டிஷியன் படிச்சுட்டு இருக்கா. அவள் ஓரளவு முடிச்சிட்டா. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ தம்பி ஒய்ஃபு ஸ்டார்ட் பண்ணி வச்சா. விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஃபங்க்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நல்லபடியாக. இப்போ அவளையும் பொண்ணையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாச்சு. சரி, அப்புறமா வளையல் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மாமா வந்து மாலை போட்டு ஆரம்பித்து வச்சாங்க. இது மாமாவோட ஒய்ஃப், அத்தை, எங்களுக்கு தாய் மாமா ஒய்ஃபு. அவங்க தான் ஃபஸ்ட்டு எல்லா காரியமும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க வளையல் போட்டு பசங்களுக்கெல்லாம் நலுங்கு வச்சுட்டு நல்லபடியாக ஆரத்தையும் எடுத்துட்டாங்க. அடுத்தது இது வந்து தம்பி ஒய்ஃபோட மாமியார், அது ரூபி. இது தான் தம்பி ஒய்ஃப்னு தெரியும் உங்களுக்கு. அவங்களோட அம்மா சித்தி போட்டாங்க. அடுத்தது வந்து நான் போட்டேன். அப்புறமா இது ஒரு அத்தை பொண்ணு. இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். தம்பியும் வளையல் போட்டாச்சு. போட்டுட்டு அவனும் ஆரத்தி எடுத்தாச்சு. அவளுக்கு ஒரே ஹாப்பி. உங்கள் வீட்லேயும் பசங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ஒன்றா பசங்க பொண்ணுன்னு இல்லை. ஸோ எல்லாருமே எல்லா இதையுமே ஒன்றா தான் செய்வோம். ஸோ அது மாதிரி அதெல்லாம் ஒரு ஹாப்பியாக இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ஜென்ட்ஸ் எல்லாமே பண்ணுவோம். நீங்களும் அப்படி யாராவது உங்கள் ஃபேமிலியில் பண்ணுவீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்வீட் கொடுத்து முடிச்சிட்டான் தம்பி. முடிச்சுட்டு வந்துட்டான். அடுத்தது வந்து மாமா. பசங்கள்லாம் ஸ்வீட் சாப்பிட்டு ஒரே என்ஜாய்மெண்ட்டு. பசங்களுக்கு தானே பயங்கர ஜாலி ஃபங்க்ஷன்னாலே. ஸோ அடுத்தது வந்து மாமா வந்து கூப்பிட்டோம் வளையல் போடுறதுக்கு. ஸோ மாமா வந்தாங்க. அடுத்தது மாமா வந்துட்டு அவளுக்கும் அதே மாதிரி நலுங்கெல்லாம் வச்சுட்டு வளையல்லாம் போட்டுட்டு ஆரத்திலாம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுவும் ரொம்ப இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. அவளுக்கு குட்டி குட்டி ஆசைகள் அதெல்லாம் முடிச்சாச்சு. மாமா முடித்ததுக்கப்புறமா எல்லோரும் ஃபேமிலியாக ஃபோட்டோஸ் எடுத்தோங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இவ தான் பியூட்டிஷியன். அவள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு விட்டது மேக்கப் எல்லாமே. இது எங்கள் வீட்டு வாள். இது அடுத்தது வந்து மாமா பையன். அப்புறம் மாப்பிள்ளை எல்லாம் போட்டு கடைசியில் திருஷ்டி கழிச்சாச்சு. கழித்து முடிச்சுட்டு நான் சாப்பிட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.